Saya kena beli lagi satu charger lah. Saya banyak device sekarang. Satu, dua, tiga mau charge. Ni pun mau charge. Sini tak boleh charge depan. Nah, ini charge berdepan boleh. Kakak. Nah. Ni you charge. Sudah habis. Ni kena tablet tak? Kan, dia sudah habis. Very good morning, darlings. காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். Darling, காலேஜ் வந்து இன்னைக்கு வந்து சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு சரியான வேலை இருக்குது. I'm so blessed. And நாங்கள் managed to send 180 பேருக்கு தான் லிங்க் சென்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ டுடே we are going to do make sure எல்லாருக்குமே 5 o'clock குள்ள இன்னைக்கு வந்து லிங்க் வந்துடும். ஓகே, நான் இப்போ காலையில் போயிட்டு I want to arrange my team to send all the messages. இன்னைக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? எல்லாரும் இன்னைக்கு 5 o'clock வருவீங்க. காலேஜ் திருப்பி நைட் லைஃப் வருவேன். அது மேக்ஸிமம் ஒரு 12-1 o'clock குள்ள நான் முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். Then we will arrange with my team. Okay, so that everybody will get the link today. Darshu, good morning Darshu. Darshu meeting la konjam announcement பண்ணிருங்க. I will be in office 9 o'clock. நான் வந்துட்டேன்னா I will have a meeting on this connect to universe ஒரு ஷார்ட் மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் we will continue. இப்போதைக்கு வந்து அவங்க போயிட்டேன்னா do what they are doing now, but I will come and do the arrangement 9 o'clock நான் வந்துடுவேன். நான் வந்து அசைன் பண்ணுறேன் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு. ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க மீட்டிங்கில். தேங்க்யூ. Your product is not good. Okay, refund my money. 612. Yeah, not good. Why not good? Why not good? என்ன ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் நாட் குட் சொல்லுங்கம்மா. என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க, ஏன் அது உங்களுக்கு நாட் குட், எதனால? நாம இல்ல அவங்க சொல்றாங்க, நம்ம கேட்டுக்கலாம். என்ன உங்களுக்கு ஒத்துக்கல, என்ன உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்கம்மா. ஐ பை செட். ஓகே, கோல்ட் சீரிஸ் செட் வாங்கியிருந்தீங்களா சிஸ்டர்? எப்போ வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? ஓகே சயா, there is a procedure. ஓகே, it's not என்னது என்ன சொல்றது, not wrong to say here, no problem, but that is a procedure. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணும், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சூட்டபிளாக ஆகலைன்னா நீங்கள் என்ன தெரியுமா சிஸ்டர் செய்யணும்? கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன், யூ கோ டு அவர் கஸ்டமர் சர்வீஸ், கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட். மொதல் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால், சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இந்த டேட்டில் வாங்கினேன், இந்த ப்ராடக்ட் இவ்வளோ நாள் நான் பாய்ச்சேன், எனக்கு இது ஒத்துக்கல. ஸோ தட் நாங்கள் முதல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஏன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒத்துக்கல, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ். சில டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொந்தோலா, நீங்கள் மேபி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், தென் யூ கோ அண்ட் புட் ரோஸ் ஆயில். சொந்தோ மேபி யூ ஆர் நாட் பை ரோஸ் ஆயில், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ராங்கான ப்ராடக்ட் ராங்காக பாய்ச்சோம்னா சம்டைம்ஸ் ஒத்துக்காது. ஸோ வி நீட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் யோர் ப்ராப்ளம். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் சொல்யூஷன் கேட்காம ரீஃபண்ட் கேட்குறீங்க, தட் மீன்ஸ் அது என்னென்ன மை ஃபேஸ் ஓவரால் பிளாக், அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். மொதல் சொல்யூஷன் கேட்கணும், ஏன் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகலை, ஏன். அப்புறம் நீங்கள் போய் இன்னொரு இடத்துல இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி இன்னொரு ப்ராடக்டும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஐடென்டிஃபை why இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ. ஓகேங்களா சிஸ்டர்? போலேக்கு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் போய் கஸ்டமர் சர்வீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். வி வில் டெஃபினெட்லி வில் கைட் யூ. முடியுமா சிஸ்டர்? நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 4 நம்பர் சொல்லுங்கள், என்னோட கஸ்டமர் சர்வீஸை இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்கிறேன். முடியுமா சிஸ்டர்? இருக்கிறீங்களா? 612. சயான் இருந்தீங்கன்னா உங்கள் 4 நம்பர் சொல்லுங்கள், காலேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சயான், இன்னைக்கு காலேஜ் காலையில் லைஃப் வர வேணாம்னு தான் யோசித்தேன். நான் வந்து என்னோட ஐடியா வந்து இன்னைக்கு வந்துமா, நான் ஒரே ஒரு விஷயம், ஐ நீட் டு கெட் ரெடி பை 9 o'clock. நம்மளுக்கு இன்னும் ½ hour தான் இருக்குது.
give me 10 minutes to express what I feel today. I just really came to life today to talk about this. நான் ரொம்ப கொஞ்சம் இமோஷனாக இருக்கேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு எல்லையே இல்லை. நேற்று உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கழிஞ்சு நேற்று வந்து கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் அந்த இமோஷனோட நான் அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். லெட் மீ புட் மை பொட்டு ஃபர்ஸ்ட். ஓகேயா? ஓகே, அந்த இமோஷனோட உங்களுக்கு வந்து நான் என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு ஐ நீட் டு கெட் ரெடி. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய 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 வேலை இருக்குது. ஓகே அம்மா 612 நோ ப்ராப்ளம் அம்மா, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ சொல்யூஷன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி 4 நம்பர் பண்ணிவிட்டு கஸ்டமர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா. ஐ வில் டெஃபினெட்லி வில் ஆஸ்க் மை டீம் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். ஓகேங்களாம்மா? உங்கள் ஹோல் ஃபேஸ் கற்பாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. இஸ் தட் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்டா, இல்லை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளா இல்லையா, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். 100% இஸ் நாட் த ப்ராடக்ட் ப்ராப்ளம், மேபி இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ. அண்டர்ஸ்டாண்ட் அம்மா? 9857. ஓகே வெயிட், 9857 57. ரேஷினி இவங்க நீங்கள் என்ன எல்லாருமே நம்பர் கொடுங்க, மொதல் இவங்களோட நம்பர் சால்வ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் இதுக்கு போங்க. ரிஷினி குட் மார்னிங். ரிஷினி செக் பண்ணுங்க, இவங்க வந்து இஷ்யூஸ் இருக்குதான் ப்ராடக்ட் பயிற்சி. ப்ளீஸ் ஹெல்ப் ஒன் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் ஹர். ஓகே, இதான் மை நைஸ் போட்டு ஐ தாட் நியூ போட்டு அது எங்கே போச்சு பாருங்க. அங்கே வச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, எனக்கும் டீ வேணும். ஆஹா, இன்னைக்கு டீ இல்லைடா, இன்னைக்கு நெஸ்கஃபி. கலைஜி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். நைஸ் நம்பர் 555 ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏஞ்சல் வந்துட்டாங்க. கல்வி பேசுகிறப்ப டக்குன்னு ஒரு ஏஞ்சல் வந்துடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஏஞ்சல் வந்து நம்மளுக்கு பிளெஸிங் பண்ணுவாங்க அந்த டேவில். ரைட் ஆர் நாட்? வி வில் ஆல்வேஸ் கெட் அ பிளெஸிங். நேற்று அன்னைக்கு வந்து 1111 வந்தாங்க, இன்னைக்கு 5555 வந்திருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கன்னா, இதுக்கப்புறம் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். என்ன நடந்துச்சு நேற்று கோயிலுக்குன்னா, ரஷ்ஷிங்காக போயிருந்தோம்ல, நிறைய பேர் நான் பார்த்தேன் நேற்று வந்து நிறைய மகாலட்சுமி வந்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து புஷ்பா சிஸ்டர் ஃப்ரம் பத்துகேஃப், அவங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன். புஷ்பா சிஸ்டர் பத்துகேஃபில் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க எப்போதும் பத்துகேஃப் கோயிலுக்கு தான் போவாங்களாம். ஓகே, அதுக்கப்புறம் கலைஞ்சி வந்து நேற்று ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டேன். நான் ப்ரே பண்ணாமா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வந்து இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும். மகாலட்சுமி மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ரூபத்தில் வந்து நீங்கள் எனக்கு கூட இந்த பூஜையில் கலந்துக்கணும். அது எனக்கு யாருன்னு தெரியாது. ஓகே, புஷ்பா சிஸ்டர் யாருன்னு தெரியல. புஷ்பா சிஸ்டர் இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியல. இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புஷ்பா சிஸ்டர் ஆல் த வே ஃப்ரம் பத்திகேஃப் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்து அதில் கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு பச்சை கலர் சாரி போட்டுட்டு வந்தாங்க. அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஷி கேம் ஆல் த வே ஃப்ரம் பத்திகேஃப். இந்த பூஜைக்காக அவங்க பத்திகேஃப்லேருந்து கார்டு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ நேரம் 3:30லேருந்து என் கூட வந்து, அதெல்லாம் நான் சொல்கிறேன் உண்மையிலே ஒரு செம்ம பிளஸிங். காலை 3:30 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் என் கூட இருந்தாங்க. ஸோ ஐ ஃபீல் புஷ்பா சிஸ்டர் இருக்கிறீங்களா, ப்ளீஸ் இருந்தீங்களா, அவங்க நம்பர் நானும் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேன். வந்து ரொம்ப அவங்க காட்டினாங்க ஃபோட்டோலாம், அவ்வளோ ஜாமான், லவ்மியோட ஜாமான் ஃபுல்லாக எல்லா பாத்திரையிலும் லவ்மி ஜாமான். and then she share a lot of things that I'm going to share with you all soon. ஓகே, உங்க கூட வந்து அவங்க எனக்கு ஷேர் பண்ண விஷயம், எனக்கு ரொம்ப 2 விஷயம் அவங்க ஷேர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை நான் என்னோட லைஃப்ல வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, அது நான் அடுத்ததுல சொல்றேன். நிறைய ஸ்டோரி எனக்கு உள்ள பிளஸிங் அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 7 மணி பூஜைக்கு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க. காலேஜ் முதல்ல இதை பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் நான் உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் அப்புறம் நடுவில் வந்து பிரேக் ஆயிரும். கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ரைட்டா? கொஞ்சம் நான் கதையை கேட்டுக்குங்க எல்லாரும். அப்படியே அழகா கதையை கேட்டுக்கிட்டே கலைஞ்சிக்கு டேப் பண்ணணும், லவ் பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, கொடுங்க, லவ் கொடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன்.
அப்புறம் 7 மணிக்கு அந்த 7 மணிக்கு வந்து நித்தியகால பூஜை செய்வாங்க. நீங்க நம்புறீங்களா? எனக்கு கண்ணுல அழுவ. என்னால அது பிளெஸ்ஸிங். ஒரு பாட்டி, ஒரு 75 வயசு, 80 வயசு ஒரு பாட்டி வந்தாங்க. வந்துட்டு பூஜை தொறக்க போறாங்க. அம்மன தொறக்க போறாங்க சார். அந்த பாட்டி வந்துட்டு வந்தாங்க. அந்த பூஜை மின்னுக்கு எடுத்துட்டு தாலி எடுத்தாங்க. தாலி எடுத்து குங்குமம், சந்தனம் வச்சாங்க. வச்சுட்டு என்னன்னு நான் அவங்கள பார்க்குறேன். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஐ ஆல்வேஸ் பிலீவ்லா. ஆல்வேஸ் பிலீவ் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்கன்னு ஐ ஆல்வேஸ் பிலீவ். அவங்களோட தாலியில எடுத்து குங்குமம், சந்தனம்லாம் வச்சுட்டு வயசானவங்க. ஆனா அவங்க எப்படி தெரியுமா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு நைட்டி, ஒரு சட்டை. ஒரு நைட்டி, ஒரு சட்டை தான். ஓகே. ஒரு நைட்டி, ஒரு சட்டை தான். பட் சடன்லி ஐ கேன் ஃபீல் சம்திங் வந்தாங்க. தாலியில எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. குங்குமம், சந்தனம் எடுத்துட்டு அந்த அந்த டைம்ல நெறைய பேர் இல்ல. அந்த புஷ்பா சிஸ்டர் சொன்னேன்ல, அவங்களுக்கு போய் நெத்தியில குங்குமம் போட்டு வச்சாங்க. அப்புறம் என்னோட மதர் இன் லா இருந்தாங்க. மதர் இன் லாக்கு வச்சாங்க. அப்புறம் எனக்கு வச்சு விட்டாங்க. எனக்கு அப்படியே ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது எல்லாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தானே. கோயில்ல போயிட்டு எல்லாருமே எடுத்து போய் குங்குமம் வைப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங். யார் என்ன சொன்னாலும் தெரியல. அது நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு ஒன்று கனெக்டட் ஆகி ஒன்று பேசும் தெரியுமா? அந்த மாதிரி. சடன்லி அந்த ஆசீர்வாதம் வந்து நான் அவங்க காலில் விழுந்து ஐ ஜஸ்ட் டுக் த ஆசீர்வாதம். எனக்கு அது அது உண்மையிலே என்னால சம்திங்லா பிளெஸ்ஸிங். எனக்கு உண்மையிலே செம்ம ஒரு பிளெஸ்ஸிங். அது முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அந்த 9 மகாலட்சுமி சயா வார்த்தையே இல்ல. அந்த 9 மகாலட்சுமி யாருன்னே எனக்கு தெரியாது. ஒண்ணு என்னோட மதன்ல வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் புஷ்பா சிஸ்டர் அந்த பர்த்டே கிஃப்ட்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்து உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் என்னோட அந்த புஷ்பா சிஸ்டர் வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த மத்த 9 பேருமே 7 மணி பூஜைக்கு வந்து அந்த பாய் முன்னுக்கு உட்காந்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே சாரி போட்டிருந்தாங்க. அதுதான் பெரிய ஸ்பெஷல் ஐட்டம். எல்லாருமே சாரி கட்டிட்டு வந்து அந்த பூஜை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அந்த பூஜை முன்னுக்கு வந்து ஒரு சட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. நாக்களி போட்டிருந்தாங்க. அங்க பின்னாடி ஒரு பாய் போட்டிருந்தாங்க. அந்த பாயில வந்து அவங்க எல்லாம் வந்து உட்காந்து அவங்கலாம் யாருன்னே எனக்கு தெரியல. சம் ஆஃப் தெம் 1 ஆர் 2 வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனா அவ்வளவா என்கிட்ட எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் சாரி மெஜாரிட்டி ஆஃப் தெம் வேரிங் கிரீன் கலர் சாரி. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்துட்டேன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐ ஜஸ்ட் ஃபீல் தே ஆர் மகாலட்சுமி. I just feel they all Mahalakshmi. யாருன்னு எனக்கு தெரியல. strangers and they came and do the பூஜை எல்லாமே சிறப்பா நடந்துச்சு. then getting blessing from them. I feel so legging okay. இப்போ இருக்கா லைன்? நோ லைன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் ஓகே லைன் போயிடுச்சு. மணி ஆகுது. லைன் இஸ் வெயிட்டிங். கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ பாருங்க லைன் இருக்கான்னு. இல்லைங்க கொஞ்ச நேரம் லைன் வந்துட்டோம். லைன் வந்துட்டோம். நோ லைன் போச்சா? Now okay. Now okay girl. Still line breaking. Still line breaking. நீங்களாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கல்வி இந்த லைனை கண்டினியூ பண்ணுவேன். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இன்னைக்கு காலேஜுக்கு காலையில லைஃப்க்கு வரன காரணம் வந்து அவங்க ஒரே ஒரு பர்சன். அந்த பாப்பாவோட பேர் நான் கேட்க மறந்துட்டேன். ஆனா அந்த சிஸ்டரோட டீட்டெயில்ஸ் நான் வச்சிருப்பேன். Nanti je. Sekarang saya nak pergi office dulu. Biar aku nak pergi office dulu. Nanti saja masak. Letak nanti saja saya masak. Prepare semua letak, nanti saya masak. Saya nak pergi office dulu, ada meeting. டார்லிங் ஓகே. இன்னைக்கு காலேஜ் காலையில் வர லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லைஃப்பை எனக்கு தெரியும்.
அந்த பாப்பா வந்து என்கிட்ட என்ன பேசினான்னா, அவ ஒரு என்னோட டாட்டர் வயசுல இருப்பா. ஒரு 14, 15 வயசு, 16 வயசு இருக்கும். வந்துட்டு என்கிட்ட சொன்னா, "நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்." நான் வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாப்பா வந்து என்கிட்ட சொன்னா, "நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு" சொன்னா. அந்த மாரி அ கொஞ்சம் விஷயம்லாம் சொல்லிட்டு, "நான் உங்களோட ஹேர் ஆயில் வைக்கிறேன். எனக்கு முடி வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொட்டும். நான் போய் முடி வெட்டிட்டேன். அப்புறம் எங்க அம்மா உங்களோட லவ் மீ ஹேர் ஆயில் வாங்கி குடுத்தாங்க. நான் பாய்ச்சேன். அப்ப ரொம்ப நல்லா இருக்கு." அப்படி இப்படின்னு. ஓகே, கேக்குமா? கேக்குதாம்மா? இப்ப கேக்கும். கிட்ட வச்சுட்டேன். கேக்குதா? இப்படி போட்டுக்கோமா? बोले बोले sekarang boleh ஓகே. ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் விஷயம்லாம் சொன்னாங்களா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்னா, அதெல்லாம் அந்த அந்த பாப்பா என்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் என்னோட எல்லாம் பேசிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு and then she bring the மதர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மதர், 2 பாப்பா, அப்புறம் ஒரு குட்டி பையன். சிஸ்டர், இந்த டே வந்து பிகாஸ் ஆஃப் யூ ஐ கம் லைஃப். அது பாப்பா சொன்னிச்சு. டெய்லி அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஸ்கூலுக்கு போய் விடுறப்ப என்னோட லைஃப் ஆன் பண்ணிடுவாங்களாம். லைஃப் ஆன் பண்ணிட்டு அந்த பாப்பாட்ட சொல்லுவாங்களா, இவங்க பேசுறத நீ கேளு, இவங்க பேசுறத நீ கேளுன்னு சொல்லி அவங்க மகள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மக என்கிட்ட வந்து சொல்லிச்சு, எங்க அம்மா டெய்லி ஸ்கூலுக்கு போற மணிக்கு காடியில ஆன் பண்ணிடுவாங்க. காலையில உங்க லைஃப் தான் கேட்பேன். அப்படி என்னதாங்க இருக்கும்னு நானும் வந்து லைஃப் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மதர், ஐயோ எனக்கு கொஞ்சம் இமோஷனல் ஆகுதுல. சீரியஸ்லி நான் உண்மையில ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். அவங்க வந்து நின்றாங்க. நத்திங் மச். அவங்க வந்து நின்றாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் தென் ஷி டோல், இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். ஐ ஃபீல் லைக் வாண்ட் டு கிவ் அப். அவங்க சொன்னாங்க, ஷி ஃபீல் லைக் வாண்ட் டு கிவ் அப். நான் வந்து ஐம் டாக்கிங் ஃப்ரம் மை ஹார்ட். நான் சீரியஸ்லி she say she want to give up. ரொம்ப பிஸ்னஸ் செய்ய கஷ்டமா இருக்கு சிஸ்டர், நான் வந்து கிவ் அப் பண்ண போறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஏன் எனக்கு அழுவ வருதுன்னு சொல்றேன். ஏன் அது கிவ் அப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அழுவ வரல. ஏன்னா அவங்க சொல்றப்ப அவங்க கண்ணுல தண்ணி பார்த்தேன் நானு. அவங்க மனசுல அவ்வளோ ஒரு கவலை. ஐ கேன் see her face there, you know. ஆனா என்ன, நாங்க அழுவ முடியல. பட் ஐ ஜஸ்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஆனா அது என்னை ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணிச்சு. தென் ஷீ சோல், எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண முடியல சிஸ்டர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அப். அந்த வேர்ட் கேட்டோன்னே என்னால் தாங்க முடியல. நான் சொன்னேன், சிஸ்டர் கிவ் அப். தென் ஐ ஜஸ்ட் கிவ் ஹர் மோட்டிவேஷன். ஐ டோல் ஹர், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்கள் விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. தென் ஐ டோல் ஹர்லா, நான் சொன்னேன், டார்லிங் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுங்க, இந்த மாதிரி செய்யுங்க. ஐ டோல் த சில்ட்ரன், நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வீடியோ செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அதை சொல்லிட்டேனே, அவங்க மூஞ்சில ஐ சோ ஒரு நம்பிக்கை. ஒரு கான்ஃபிடென்ட். அது பாக்குறப்ப ஐ ஃபீல், எனக்கு என்ன சொல்றது தெரியல. அதை சொல்லிட்டேன்னா அவங்க எப்ப அவங்க ஓகே, நான் ஐ வில் கம் பேக். அந்த ஒரு விஷயம் ஷி டோல். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? அது என்னால அந்த இடத்துல வந்து எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. நான் யோசிச்சேன், சில டைம் நான் வந்து லைஃப் போறப்ப சம்டைம்ஸ் ஐ ஃபீல் டயர்ட் ஆல்சோ. பட் ஆனா அந்த மார்னிங் ஒருத்தவங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி. ஏன் இன்னைக்கு காலேஜ் லைஃப் வந்தோன்னா ஒரே ஒரு கதை, யாரெல்லாம் பிசினஸ் செய்றீங்களோ ப்ளீஸ் டூ நாட் கிவ் அப். நான் அது மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு சேல்ஸே நடக்காது. நீங்க லைஃப் போவீங்க, யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க எல்லாமே செய்வீங்க, உங்களை எல்லாமே தப்பு சொல்லுவாங்க. ஆனா do not give up. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அன்னைக்கு நான் கொடுத்தது. do not give up. ஒரே ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எப்ப தெரியுமா கிவ் அப் பண்ணணும்? உங்களோட மூச்சு உங்களை விட்டு போதா, அப்ப நீங்க கிவ் அப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களால மூச்சு விட முடியற வரைக்கும் you have to run, you have to achieve what you want in your life. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் அதுதான் நான் சொல்றேன். இது வந்து நேற்று வந்து நான் அன்னைக்கு வந்து ஒரு லேடி, இன்னும் எத்தனை லேடி வெளியே வந்து என்ன செய்யறது, எப்படி பண்றது, பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருப்பீங்க.
நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், give what value you can give to your customer. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, அது காசு வரணும்னு நினைச்சிட்டு நீங்க பிசினஸ் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பொருளை போய் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோமா, அந்த பொருள்னால அவங்க பலன் அடைகிறாங்களா, அதை மட்டும் நீங்க மைண்ட்ல யோசிச்சுக்கீங்க. அந்த பொருள் நீங்க பயன் கொடுக்குதுனாலே யூ ஆர் சக்சஸ். உங்களுக்கு புரியுதா? இந்த பொருளை நான் வித்தா எனக்கு ஒரு 5 வெள்ளி லாபம், இந்த பொருள் எனக்கு கொடுத்தா 10 வெள்ளி லாபம். அந்த லாபத்தை மறந்துட்டு ஒரு பிசினஸ் செய்யறப்ப அந்த லாபம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அந்த லாபம் உங்களுக்கு திருப்பி வரும். எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவாரு லாபம். ஆனா எண்ணம், இத போய் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப கல்வியோட ஆயிலே எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னா என்னோட எண்ணம் அந்த முடியை வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் பண்ணணும். சுட மச்சாரோ சாபி बोली புரியுதா? ஒரு பொருளை நீங்க போய் அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப அந்த அதுல இருந்து எனக்கு 5 வெள்ளி வரும், நீங்க அந்த என்ன எண்ணத்தோட நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்துக்கு அது நினைக்கும். நான் இந்த வேலையை நான் செய்யறேன், எது சர்வீஸா இருந்தாலுமே சரி. இந்த காஸ்ட் கழுதி நாளைக்கு செய்யற காஸ்ட் கூடமே என் டீம் கிட்ட நான் சொன்னேன், இதுல வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்களாம் டே அண்ட் நைட் நீங்களாம் வந்து இதுல வேலை செய்றீங்க. இன்னைக்கு கூடயுமே எல்லாருமே ஓவர் டைம் தான். எனக்கு தெரியும் நிறைய பேர் லிங்க் கிடைக்கல சொல்றீங்க, இன்னைக்கு 5:30 உங்களுக்கு லிங்க் நான் செஞ்சிருவேன். நேற்று எங்களால மேனேஜ் 180 லிங்க் தான் அனுப்ப முடிச்சு. ஆனா இன்னைக்கு காலேஜ் ஐ எம் கோயிங் டு தூரோன்னு பாடாங்க. ஓகே, நான் சொன்னேன் என் டீம் கிட்ட, இன்னைக்கு வந்து அந்த லிங்க் அனுப்புறது வந்து அது ஒரு பெரிய வேலை, நம்ம மேபி ஸ்டே பேக் பண்ணணும். ஆனா யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப் அவுட் தேர். நிறைய பேரோட வாழ்க்கை வந்து அந்த சிஸ்டர் ஜாயின் பண்றாங்க சொன்னாங்க இந்த கிளாஸ்க்கு. நானே என் டாக்டர் எல்லாம் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க வாங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்களால முடியாது, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குன்னா யூ கம் அண்ட் அட்டெண்ட். ஆனா இப்போ டூ லேட்ல, we already close the slot. ஆனா அந்த கிளாஸ்ல வந்து ஐ வில் டீச் யூ சிஸ்டர். நிறைய பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க மேலேயே வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கிவ் அப் பண்றீங்களா, யூஸ் திஸ் டெக்னிக், ஐ டீச் யூ. உங்க மைண்ட்ல வந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து உற்சாகமா நம்பிக்கையா நம்ம ஓடணும் நம்மளோட வாழ்க்கையில. முடியுமா? யார் யாரு சிஸ்டர் நீங்க சொல்றீங்களா யூ கேன் ஃபீல் அண்ட் ட்ரை. எஸ், பிகாஸ் வி ஆர் எக்ஸ்சேஞ்ச் அவர் எனர்ஜி. கலைஞ்சி மனசார பேசுறப்ப யாருக்கு அது சரியா கனெக்டட் ஆகுதோ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஃபீல் ஆகும் போதும். எல்லாருக்கும் ஃபீல் ஆகணும்னு அவசியம் இல்லை, யாருக்கு அது ஃபீல் ஆகணும் போதும். ஒரு 5 பேருக்கு ஃபீல் ஆனாலும் கலைஞ்சிக்கு அது போதும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க மாத்துனாங்க ஒரு நாள், அது வந்து அதை வந்து பலன் கொடுக்கும். அதுதான் நான் சொல்றேன். சோ இன்னைக்குள்ள டாபிக் வந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் கடைசி உங்க மூச்சு போற வரைக்கும் நீங்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நெவர் கிவ் அப். உங்க ஹஸ்பண்ட் ப்ராப்ளமா, உங்க ஃபேமிலி ப்ராப்ளமா, உங்க சொந்தக்காரங்க ப்ராப்ளமா, யாருமே வேணாம். நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இந்த மூச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இருக்கிறாரு நம்மளுக்குன்னு. புரியுது அவங்க அனைவருக்கும்? நீங்க சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் இல்லை சிஸ்டர், என் சில்ட்ரன் எனக்கு சப்போர்ட் இல்லை சிஸ்டர், எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை சிஸ்டர்னு பேசாதீங்க. நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த யூனிவர்ஸ் இருக்குதா, அவங்க நம்ம மூச்சு விடுறோம்ல அது வரைக்கும் நம்ம முதல்ல கிரேட்ஃபுல்லா இருக்கிறோமா? மூச்சு விடுறோமே, இப்ப நீங்க எல்லாரும் மூக்க மூடி பாருங்க, மூச்சு ஒரு 5 நிமிஷம் உங்களால மூடிட்டு இருக்க முடியுமா? நீங்க கீவா பண்றீங்களா? மூச்சு கீவா பண்றேன்னா அதுதான் கீவா. மூச்சு மூடிட்டு இருங்களா, உங்களால 10 நிமிஷத்துக்கு மேல உங்களால நீங்க அதுதான் கீவா பண்ண முடியும், ரைட்? அப்புறம் என்ன, எந்திரிச்சு ஓடுங்க. ஃபெயிலியர்னா என்ன? ஃபெயிலியர் ஜஸ்ட் லெட் இட் பி ஃபெயிலியர். இட்ஸ் ஓகே. திருப்பி 10 15 100 1000 வாட்டி நம்ம ஃபெயிலியர் ஆகலாம், ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நம்ம உழைப்ப மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டமா? சாப்பிட கூட காசு இல்லையா? பரவாயில்ல விடுங்க. நான் சீரியஸ்லி நான் சொல்றேன், இது கூட கலைஞ்சி கோத்ரூ பண்றேன். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்லையா? எத்தனையோ பாபா சென்டர்ல சாப்பாடு போடுறாங்க. உழைப்ப போய் போடுங்க, உழைப்ப மட்டும் நீங்க போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ணா? எனக்கு இதுக்கு மேல நான் ரொம்ப பேசினேன்னா கொஞ்சம் ரொம்ப இமோஷனலி வேற மாதிரி அக்ரெசிவ் ஆயிடுவேன். பட் இட்ஸ் ஓகே சிஸ்டர். கண்டிப்பா நீங்க கல்ச்சரோட லைஃப் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க உங்க டாட்டரோட. ஒரே ஒரு விஷயம் கழிச்சு உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒன்னே நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு அழகான 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஓகே? 2 அழகான பொம்பளை பிள்ளைங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை அது வந்து ப்ரெசென்ட் பண்ணும்.
தைரியமான ஒரு அம்மாவா இருந்து நீங்க சாதிச்சு என் குழந்தைங்களை நான் நல்லபடியா வளர்க்கணும்னு அந்த எண்ணத்தை போட்டு உங்க உழைப்ப போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை அனுப்பி வைக்கும். அவங்க எண்ணத்தை மட்டும் நீங்க மாத்திக்கிங்க. என் குழந்தைக்காக நான் உழைக்கணும். அப்ப சார் faham tak sayang? I know you are here. Thank you so much, Dali. அவ்வளோ அழகான 2 குழந்தைங்க வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக நீங்க உழைக்க போறீங்க இதுக்கப்புறம். ஃபஹம்தா? பட் யூ மேக் மை டே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. டெஃபினெட்லி ஐ வில் டூ சம்திங். நான் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி I will do one free section. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு I want to do something. இது என்னோட contribution. No money, I just want to do something. எங்கேயோ என்னமோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல. ஓகே, லெட் ஃபினிஷ். நம்ம தீபாவளிலாம் முடிட்டோம். I will do one section for free section. உங்களுக்கு என்ன முடியல, எது முடியல, போச்சு கழிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Bolita, we will do that one. Don't need to pay anything for me. நம்ம அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த நெருப்பு இருக்குல்ல, இப்படி ஒண்ணு இப்படி தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தட்டி விட்டு காஞ்ச செடியில போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பத்திக்கும். சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் அப்படி காஞ்சு போய் கிடக்கும், ஐடியா இல்லாம இருக்கும், ஒண்ணுமே இல்லை இருக்கு. ஸோ அது கழுதி ஒரு குட்டி நெருப்பு குச்சியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு குட்டி நெருப்பு குச்சி நாளைக்கு அப்படியே எரிக்கி பெருசாகும் பார்த்தீங்களா, தென் யூ ஆர் த பவர். நான் சாதாரண நெருப்பு குச்சி தான், ஆனால் அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, தோஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸ், டோன்ட் கிவ் அப். என்ன குட்டி பிஸ்னஸாக இருக்கும், ஒரு குட்டியாக பெங்கல் செஞ்சு நீங்கள் விற்கிறீங்களா, தோடு செஞ்சு நீங்கள் விற்கிறீங்களா, எதா இருந்தாலும் இட் ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பெருசாக போவீங்க. ஓகே ஓகே, எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா நீங்க இன்னைக்கு டே கடந்து போகணும். முடியும்ல? கண்டிப்பா எல்லாரோடய முடியும். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அதாவது சொல்றேன், எனக்குன்னு சில டைம் நம்மளோட பர்பஸ் சில பேர் நம்மளுக்கு காட்டுவாங்க, இதுதான் உன்னோட பர்பஸ். சம்டைம்ஸ் யூ நீட் டு ஹெல்ப் பீப்புள்னு காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ சிஸ்டர், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பிகாஸ் யூ மேக் மை டே. ஐ டூ ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள். சம்டைம்ஸ் மோட்டிவேட் பண்ணுவேன். ஆனா அது சில டைம் அதோட இம்பாக்ட் நம்ம அவங்கள நேர்ல பார்த்து அவங்க கூட இமோஷனலா பேசுறோம் தெரியுமா, அந்த டைம்ல நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கல்வி ரொம்ப நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். நான் அவங்க கூட லைஃப்ல பேசுறேன்னா அவ்வளவுதான். லைஃப்ல பேசுவேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி நீங்க லைஃப்ல என் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கல்வி பப்ளிக்ல போயிட்டு பப்ளிக்ல பேசுறப்ப ஐ கேன் ஃபீல் தெம். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க இமோஷன் எப்படி இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அந்த விஷயம். So it make அதோட வைப்ரேஷன் இட்ஸ் வேற லெவல். when I want a delivery எனக்கு இன்னும் அது கூட கொடுக்கணும் போல தோணுது. ஓகே ஓகே, so let's, நம்மலாம் பெண்கள், நம்மலாம் எவ்வளோ பவர்ஃபுல், ரைட்? டெஃபினெட்லி we will do. நம்ம எல்லாமே, நம்ம யார் என்ன சொன்னாலும் அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. நம்மளோட மைண்ட் ஒன்னே தான். வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்கு இந்த பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம்? நம்ம குழந்தைங்களை சிறப்பாக வளர்த்து எடுக்கணும். நல்ல குழந்தைங்கள நம்ம வளர்த்து எடுக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல் ஆயிடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சம் தாழ்ந்துட்டோம்னா அந்த குழந்தைங்க நாளைக்கு பெருசாக வரப்ப அதுதான் அவங்க கஷ்டப்படுறப்ப, சே நம்ம அம்மா அப்படி ஆனா நம்மளும் அப்படி ஆயிடும். நோ, அந்த எந்த இடத்துலயும் நம்ம கஷ்டப்படுறத நம்ம குழந்தை முன்னுக்கு காட்டவே கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கழிச்சு கூடயும் சில டைம் ரொம்ப கவலையா இருந்தா அழுகுவேன். நீங்க நினைக்காதீங்க காலேஜ்லாம் அழுக மாட்டேன்னு. இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைங்க முன்னுக்கு நான் அழுந்ததே இல்லை. நான் எப்போதும் ஒரு சூப்பர் மாம் அப்படிதான் காட்டுவேன் என் குழந்தைங்க முன்னுக்கு. என்னைக்குமே அழுவணும்னு தோணுச்சுன்னா கழுதி எப்படி தெரியுமா அழுவேன், போயிட்டு பாத்ரூம்ல உட்காந்து தண்ணியை திறந்து விட்டு அழுந்து தீத்துருவேன். ஆனா என் குழந்தை முன்னுக்கு, என் குழந்தை என்னை பாக்குறப்ப எங்க அம்மா வாவ் அப்படி மட்டும்தான் பார்க்கணும். அதை நான் ஒரு பிரின்சிபிளாவே வச்சிருக்கேன். எங்க அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரு தைரியம். நான் இல்லைனாலும் அவங்க எங்க அம்மா மாதிரி நான் வரணும், ஒரு ரோல் மாடல்.
மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நம்ம காட்ட முடியாட்டினாலுமே நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு நம்ம காட்டணும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் லேடி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இது வந்து எப்படி இருந்தாலும் வந்துடும். ஸோ வி ஆல்வேஸ் ஷோ த குட் திங். கஷ்டம் இருக்கும் தான், இல்லைன்னு இல்லை. யாரும் சொன்ன பிஸ்னஸ்ல கஷ்டம் இல்லை, கஷ்டம் இருக்கும் தான் சிஸ்டர். பிஸ்னஸ்ல கலிஜிக்கெல்லாம் கஷ்டம் இருந்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். we are still managed coming up everything. எல்லாமே எல்லா இடத்துலயும் சூப்பரா நடக்காது. ஆனா யூ ஷோ, நீங்க என்ன வைப்ரேஷன் காட்டுறீங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பாருங்க, கலிஜி வந்து இமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா மணியை பார்த்தீங்களா? மணி பத்திட்டீங்களா? எனிவே, ஏன்னா இப்ப நான் லிங்க் அனுப்பணும், அது என்னோட கடமை. நான் போய் இன்னைக்கு வந்து லிங்க் மேனேஜ் 9 மணிக்கு நான் வரேன்னு சொன்னேன் ஆபீஸ்க்கு. ஓகே, சோ இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நான் ஸ்கின் கேர் கூட ஃபுல்லா போட்டு முடிக்கல. aku macam ni lah kadang-kala. Apa kita nak pergi cepat-cepat ya? Okay, thank you so much. நிறைய பேருக்கு வந்து அது கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா, ஒரு செம்ம பிளஸிங்கான ஒரு டேயா இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப தோல்ந்து போய் யாரெல்லாம் பிசினஸ் வந்து கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சிஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சிஸ்டர்? நீங்க அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு தெரியும். அந்த சிஸ்டருக்கு இப்போ அவங்க லைஃப்ல தான் இருக்கிறாங்க. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நீங்க எத்தனை பேரோட லைஃப்பை மாத்திருக்கீங்கன்னு? உங்களால பாருங்க எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்றாங்க. தட் மீன்ஸ் நீங்களும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான். உங்ககிட்டயும் கடவுள் உங்ககிட்ட ஒன்று வச்சு என்கிட்ட பேசி போறாங்கன்னா, யூ ஆர் வெரி பவர்ஃபுல் லேடி. உங்க மூலியமா இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் வந்து தைரியமா இருக்காங்கன்னு. ஸோ இந்த பிளஸிங் வில் கோ டு யூ ஆல்சோ. ஸோ ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். கேன் கேன் நம்ம ஒரு சின்ன தூண்டு பாருங்க எத்தனை பேருக்கு அது ஒரு வைப்ரேஷனா போயிருக்கு. ஸோ நீங்க வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணணும், நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரான டே இன்னைக்கு எல்லாருக்குமே. Thank you so much. I will do, definitely I will do one free section for everybody. இது வந்து not for making money, nothing. ஆனா only motivation. I will definitely will do. இது வந்து என்னோட contribution லா. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு I want to do. ரொம்ப பெரிய சின்ன பிஸ்னஸ் எப்படி வீடியோமா டிக்டாக் வீடியோ செய்ய தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. என்ன வீடியோ கண்டென்ட் போடணும்னு தெரியாது, நம்பிக்கை இல்லை, எப்படி இப்போ பேசணும்னு தெரியல. இதெல்லாம் கழிச்சு ஒரு குட்டியா உங்களுக்கு நான் செஞ்சு சொல்லி கொடுக்குறேன். எப்படி கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்க ப்ராடக்ட் என்ன இன்டென்ஷனோட நீங்க அந்த பிசினஸை நீங்க வந்து வீடியோ நீங்க செய்யணும், எப்படி அந்த வீடியோ என்ன வைப்ரேஷன்ல அந்த வீடியோ நீங்க கொடுத்தீங்கன்னா பீப்புளுக்கு போய் சேரும். அது கண்டிப்பா எப்ப நீங்க கேட்குறீங்க தெரியும், நீங்க எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க. சயா கலிஜிக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தல. மைக் அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. இப்போ மைக் ஒன்று மாற்றணும். தர்ஷு கெட் ஃபார் மீ ஒன் பவர்ஃபுல் மைக் இருக்குமா? இது அப்பப்போ இதாயிருது. தச்சுக்கோ பேட்டரி முடிஞ்சிருது சீக்கிரமா. சார்ஜ் பண்ணாலுமே அப்பப்போ நின்றுது. டக்குன்னு சார்ஜ் பண்ணா. தர்ஷு இருக்கிறீங்களா?
கிட்ட வந்து பேசுறேன். Okay, never mind. We will end the life now. Okay, கழிச்சு